This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். திருப்பூர் அருகே 1.45 கோடிக்கு பனியன் துணிகளை வாங்கிவிட்டு தம்பதி தலைமறைவு, ஹைதராபாத்தில் கைது. திருப்பூர் அருகே 1.45 கோடிக்கு பனியன் துணிகளை வாங்கிவிட்டு பணம் தராமல் ஏமாற்றிய தெலுங்கானா தம்பதியை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ் ராமசாமி. இவர் அதே பகுதியில் பனியன் துணிகளை ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவரிடம் இருந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த பிரவீன்குமார் கல்பனா தம்பதி 1.45 கோடிக்கு சில மாதங்களுக்கு முன்பு பனியன் துணிகளை கொள்முதல் செய்ததாக தெரிகிறது. பொருட்களை வாங்கி சென்ற இவர்கள் அந்த பணத்தை தராமல் இழுத்தடித்து வந்ததாக தெரிகிறது. பல முறை மகேஷ் ராமசாமி அந்த தம்பதியை தொடர்பு கொண்டு கேட்டபோது கிடைக்கவில்லை. இதையடுத்து திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மகேஷ் புகார் கொடுத்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் போலீசார் தேடுவதை அறிந்து அந்த தம்பதி தலைமறைவாகிவிட்டனர். இதையடுத்து அவர்கள் மத்திய குற்றப்பிரிவு தனிப்படையினர் தெலுங்கானா சென்று தேடி வந்தனர். அப்பொழுது ஹைதராபாத்தில் தங்கியிருந்த தம்பதியை கைது செய்து திருப்பூருக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் அருகே பனியன் துணிகளை வாங்கிட்டு ஒரு தம்பதி அவர்கள் 1.45 கோடி ரூபாயை ஏமாற்றியிருக்காங்க. திருப்பூர் அருகே இந்த துணி கடையை வாங்கிவிட்டு ஏமாற்றியதாக தெலுங்கானா தம்பதின்றது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ராமசாமி என்பவர் அதே ஏரியாவில் ஒரு துணிக்கடை ஏற்றுமதியை நடத்தி இருந்திருக்காங்க. அவரிடத்துல தான் இந்த தெலுங்கானா தம்பதிகள் ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. இவங்க 1.45 கோடி, அதாவது 1.25 கோடிக்கு பனியன் துணிகளை வாங்கிவிட்டு அதற்கான பணம் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து அவர் போலீஸில் புகார் அளித்திருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து போலீஸார் அவர்கள் அவரை மறுக்கி பிடிச்சிருக்காங்க, கைது செய்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவர்கிட்ட விசாரணையும் நடத்தி கொண்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏமாற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.